ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தோட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு புது வரவா ஒரு ரோஜா பூ கன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நேற்று. இங்கே பாருங்க, ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த ரோஜா செடிக்கு தான் ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும், ரோஜா செடியை வாங்கிட்டு வந்தோடனே என்ன செய்யக்கூடாது, உடனே நடவு செய்யக்கூடாது. ஒரு வாரம் என்ன செஞ்சிருங்க, அப்படியே அந்த பேக்லேயே அப்படியே வச்சிருங்க. இங்கே பாருங்க, இதில் ஏகப்பட்ட மொட்டு இருந்துச்சா, அதை பார்த்து வாங்கினேன். இது ஊட்டி ரோஸ் தான் சொன்னாங்க. வரும்போதே ஒரு 8 10 மொட்டு கிட்ட இருந்துச்சு. அதோட சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த ரோஜா செடிக்கு என்ன செய்யணும், ஒரு வாரம் நிழல்ல வச்சிருங்க. நிழல்ல வச்சுட்டு டீ தூள் இருக்குல்ல, நம்ம டீ போடுறதுக்கு பயன்படுத்துங்கள, அந்த டீ தூளை இந்த பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. ஊறணும் எப்படி கலர் மாறிச்சு பாருங்க. இதை மட்டும்தான் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு வாரம் கொடுத்துக்கிட்டே வரணும் ரோஜா கண்ணுக்கு. இந்த இதை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம ரோஜா செடிக்கு ஊற்றவே செய்யணும். நமக்கு தளிர் வரந்தண்டியும் என்ன செய்யணும், இதைத்தான் ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே வாங்க. ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா புது தளிர் வரும்ல. இந்த இதில் ரோஸ் கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தெரியுதான் பாருங்கள். இதில் சைடு பிரான்ச் வருதான்னு பார்த்து, சைடு பிரான்ச் வரந்தண்டி என்ன செய்யணும் விவர்ஸ், இந்த இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த டீ தூள் தண்ணியை தான் ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக ஊற்றிக்கிட்டே வாங்க. புது தளிர் வந்துட்டுனாலே என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், நம்ம பெரிய தொட்டியில் என்ன செஞ்சோன்னா இதை மாற்றி வச்சிடலாம். இந்த மிச்சம் இருக்க டீ தூள் என்ன செய்யலாம், நம்ம தண்ணியில் கலந்து ஏற்கனவே இருக்கலாம் நமக்கு ரோஸ் கண்ணுங்க, அதுகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், இதை கொடுத்து விட்டுலாம். டீ தூளுக்கு அவ்வளோ சிறப்பாக என்ன செய்யுது, ரோஜா செடி நல்லா முளைக்கும், வளருது. இந்த பாருங்க, இதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இதை என்ன செய்வோம், இதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அப்படியே என்ன செஞ்சோன்னா இதை செடிகளுக்கு கொடுத்து விட்ருவோம். நம்ம நல்லா செடி நல்லா சிறப்பாக வரும். இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ரோஜா கண்ணுக்கு இதை அப்படியே கொடுத்துடலாம். இந்த டீ தூள் வேஸ்ட் இருக்குனாலும் இருந்தாலும் அப்படியே ஊற்றணும், என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இங்கே பாருங்கள், புது தளர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது வந்து பன்னீர் ரோஸ் பூ. இங்கே 2 3 கட் பண்ணோம்ல, கட் பண்ண இடத்துலலாம் இங்கே பாருங்கள் புது தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்புன வரைக்கும் செடியை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல, எனக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே இந்த இடத்துல வெயில் வரும், ஒரு 2 மணிக்கு மேலே அதில் வெயில் வரும். நித்திய மல்லி என்ன பண்ணேன், மேலே ரொம்ப போகக்கூடாதுன்னு கட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள் புது தளிர் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இதுக்கும் நம்ம என்ன செஞ்சலாம், கொடுத்து விட்டுடலாம். இங்கிட்டு 7 days ரோஸ் பாருங்க, எத்தனை மொட்டு வந்துருக்கு பாருங்க. இந்த ஒன்று வந்துருக்குதா, இந்த ஒன்று வந்துருக்கு பாருங்க. இந்த இதில் இந்த இடத்துல கீழே ஒன்று வந்துருக்கு பாருங்க. 7 days ரோஸுக்கு என்ன செஞ்சு விட்றலாம், நம்ம இந்த டீ தூள் தண்ணியவே என்ன செஞ்சு விட்டுலாம், கொடுத்து விட்டுறலாம். இதே நம்ம என்ன செய்யலாம், செடிகளுக்கு செம்பருத்தி செடிக்கும் கொடுக்கலாம். அதுவும் என்ன செய்யணும், நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி நம்ம வெந்தயத்தை போட்டோம்ல, போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இலையெல்லாம் அவ்வளோ பெருசு பெருசான்னு இருக்கும் பாருங்கள். வெந்தயத்தை நம்ம ஊற வச்சு அரைச்சி போட்டோம்ல, அதோட ரிசல்ட் தான் பாருங்கள். இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக நல்லா க்ரீனிஷாக வந்துடுச்சு. இது பாருங்க, இதுலேயும் பாருங்கள். அதனால் இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக வரும் செடிகள் எல்லாமேவும். மல்லிகைப்பூ கண்ணுலையும் பாருங்கள், அன்றைக்கி நம்ம வெந்தயத்தை போட்டு விட்டோம்ல, அதுக்கு எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் பஸ், எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒன்று இங்கே பாருங்கள், அப்படியே குட்டி குட்டியாக நிறைய தளிர் வந்திருக்குன்னா இந்த மொட்டு வைக்கிது பாருங்கள். மொட்டு நல்லா பருவம் பூவாகவும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குட்டி குட்டியாக நிறைய தளிர் அடிக்குது. ஏன் பாருங்கள், சிறப்பாக வருது. அதனால் இந்த வெந்தயமும் நல்லா சிறப்பானது தான். இங்கே பாருங்கள், நம்ம இன்னொரு இதுலேருந்து எடுத்து இன்னொன்று பதியம் போட்டோம்ல, பதியம் போட்டாலே இங்கே பாருங்கள் தளிர் வந்துருச்சு பாருங்கள். தளிர் வந்துட்டாலே வேர் விட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த வேர் விட்டோன்னே ஒரு 10 நாள் கழிச்சு என்ன செய்யணும், இந்த இந்த பாட்டை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா இது ஒரு மல்லிகை செடி ஆயிடும் நமக்கு. அதே மாதிரி விவர்ஸ், பீட்ரூட்டு விதை போட்டு முளைக்கலன்னு இல்லை, அதனால் என்ன செஞ்சேன் நான், இந்த பீட்ரூட்டில் மேலே இருக்க தலப்பு இருக்குல்ல, இந்த பாருங்க, இந்த தலப்பை என்ன செஞ்சேன், கட் பண்ணி வச்சேன். கட் பண்ணி வச்சால இங்கே பாருங்கள் தளிர் வந்துருக்கு பாருங்கள், பச்சை கலர் வந்துருச்சு பாருங்கள், முளைச்சிருச்சு பாருங்கள். இதுக்கடல என்ன செஞ்சிடும், நமக்கு பீட்ரூட்டு வந்துடும். இப்போ என்ன ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதே என்ன செஞ்சு போட்டேன், இந்த டப்பில் நட்டு விட்டுற போகிறேன். நட்டு விட்டா என்ன செஞ்சலாம், நம்ம இதில் 3 பீட்ரூட் எடுத்துக்கலாம். இதுக்கு அடியில் என்ன செய்யலாம், நல்லா தழுத்து வந்துடும். இதை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். பீட்ரூட்டுக்கு வந்து ரொம்ப வெயில் படக்கூடாது.
இதெல்லாம் நல்லா குளிர் பிரதேசத்தில் வர்றதா. இப்போ மார்கழி மாதங்கிறனால நமக்கு நல்லா வந்துடும். நல்லா இலையெல்லாம் நல்லா தழுத்து வந்துச்சுன்னா சரி, அடுத்தாப்புல நம்ம இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 5 மாதம் ஆகும் பீட்ரூட் வர்றதுக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை எடுத்து செஞ்சுருக்கேன். அப்போ நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ சூப்பராக நல்லா முளைச்சி வருது பாருங்க. நல்ல பெரிய பெரிய இலையா வந்தோட இந்த இலைய கூட எடுத்து என்ன செஞ்சலாம், நம்ம கீரை மாதிரி பொரிக்கவும் செய்யலாம். பீட்ரூட் இலைய எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, புதினா குச்சி ஊனம்ல ஊனு நல்லா தழுத்து வந்துருச்சு பாருங்க. நான் தொட்டி ஃபுல்லும் வேர் வந்து வந்து நிறைய நமக்கு பரவிடும். இப்படியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.